அன்பு உறவுகளே, நாம் அனைவருமே நித்திய சகாய மாதாவின் உருவப்படத்தை பார்த்திருப்போம். நம்மில் எத்தனை பேருக்கு அதனுடைய வரலாற்று பின்னணியும் அதனுடைய அர்த்தங்களும் தெரியும்? கத்தோலிக்க திருச்சபையின் இதயத்தில் ஆழமாக வேரூன்றியிருக்கும் ஒரு புனித உருவம்தான் இது. இது இறைவனின் அருளையும் மாதாவின் பரிந்துரையையும் நாடி வரும் விசுவாசிகளுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அளிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சின்னமாக விளங்குகிறது எனலாம். இந்த உருவத்தின் வரலாற்று பின்னணியாக பார்க்கின்ற போது, நித்திய சகாய மாதாவின் உருவம் பைசாண்டைன் பாணியில் வரையப்பட்ட ஒரு பழமையான ஓவியமாகும். இது ஏறக்குறைய 13 அல்லது 14வது நூற்றாண்டில் கிரேட் தீவில் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த ஓவியம் நித்திய சகாய மாதா அல்லது நித்திய உதவியின் மாதா என்றும் கூட அழைக்கப்படுகிறது. இந்த ஓவியம் முதலில் கிரீட் தீவில் இருந்ததாகவும் பின்னர் 15வது நூற்றாண்டில் ஒரு வியாபாரி அதை ரோமுக்கு கொண்டு வந்திருக்கிறார் எனவும் சொல்லப்படுகிறது. ரோமில் இந்த ஓவியம் புனித மத்தேயு தேவாலயத்தில் வைக்கப்பட்டு இருந்ததாகவும், இந்த தேவாலயத்தில் சுமார் 300 ஆண்டுகள் வரை இந்த ஓவியம் இருந்திருக்கிறது. இதனுடைய மறைவு என்று பார்க்கையிலே 1798வது ஆண்டில் நெப்போலியனின் படைகள் ரோம் நகரை ஆக்கிரமிப்பு செய்த போது புனித தேவாலயம் மத்தேயு தேவாலயம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த ஓவியம் மறைந்து போயிருக்கிறது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு 1863வது ஆண்டிலே ஒரு ரெடம்ட்ரிஸ் சகோதரர் மைக்கேல் மார்ச்சின் என்பவர் இந்த ஓவியம் புனித மத்தேயு தேவாலயத்தில் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார். பிறகு எவ்வாறு இந்த ரெடம்ட்ரிஸ் சபையின் பொறுப்பில் இந்த ஓவியம் வந்தது என்றால், 1866வது ஆண்டில் 9ஆம் பயஸ் போப்பானவர் இந்த ஓவியத்தை ரெடம்ட்ரிஸ் சபையினரிடத்திலே ஒப்படைக்கின்றார். அப்போது ரெடம்ட்ரிஸ் சபை அன்று முதல் இந்த ஓவியத்தை உலகம் முழுவதும் பரப்பும் பணியை செய்து வந்திருக்கிறார்கள். இந்த ஓவியம் ரோம் நகரில் உள்ள புனித அல்போன்ச தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய புகழ் என்று சொல்லுகின்ற பொழுது ரெடம்ட்ரிஸ் சபையினர் இந்த ஓவியத்தை உலகம் முழுவதும் கொண்டு சென்றதால் இந்த புகழை அது பெறுகிறது. இந்த ஓவியம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் இதயங்களில் ஆழமான இடத்தை பிடித்திருக்கிறது என்றால் அது உண்மைதான். வாங்க அதனுடைய படங்களுடைய அர்த்தங்கள் என்னவென்று பார்ப்போம். மாதாவின் கண்கள். மாதாவின் கண்கள் வேறு திசையில் திரும்பாமல் நம்மை நேரடியாக பார்க்கின்றன. இந்த நேரடியான பார்வை மாதாவினுடைய கருணையையும் புரிதலையும் வெளிப்படுத்துவதாக அமைகிறது. அவள் நம் துக்கங்களையும் போராட்டங்களையும் தேவைகளையும் பார்க்கிறார் என்பதை அது குறிக்கிறது. அன்னை மரியாள் நம்மை நம்பிக்கையுடன் அணுக அழைக்கிறார். அவர் நமக்காக செவிசாய்த்து பரிந்து பேசுபவராக இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த பார்வை தாயினுடைய அக்கறை மற்றும் அன்பான தயவின் பார்வையாக இருக்கிறது. அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து எம்புகிறது. குழந்தை இயேசுவின் அர்த்தம் என்ன? இயேசு மாதாவை பார்க்காமல் வானதூதர்களை பார்க்கிறார். இது அவரது வரவிருக்கும் பாடுகளையும் துன்பங்களையும் பற்றிய அவரது விழிப்புணர்வை நமக்கு குறித்து காட்டுகிறது. அவர் மாதாவின் கையை பிடித்துக் கொள்கிறார். இது அவரது பயத்தையும் அவளுடைய ஆறுதல் மற்றும் பாதுகாப்பை தேடுவதையும் காட்டுகிறது. ஒரு குழந்தையாக இருந்த பொழுதிலும் அவரது சற்று முதிர்ச்சியான முக அம்சங்கள் அவரது தெய்வீக ஞானத்தையும் அறிவையும் குறிக்கின்றன. தளர்ந்த செருப்பு ஆறுதல் மற்றும் பாதுகாப்பிற்காக தன் தாயிடம் ஓடும் குழந்தையின் அவசரத்தையும் பூமியால் கட்டுப்படுத்தப்படாத தெய்வீக குழந்தையின் இயல்பையும் குறிப்பதாக வருகிறது. வானதூதர்கள் மிக்கேல் மற்றும் கபிரியல் இவர்களின் அர்த்தம் என்ன என்று பார்க்கையிலே, அவர்கள் இயேசுவின் பாடுகளின் கருவிகளை வைத்திருக்கிறார்கள். மிக்கேல் ஈட்டி, கடற்பஞ்சு மற்றும் முள் கிரீடத்தை எடுத்து செல்கிறார். கபிரியேல் வானதூதர் சிலுவை மற்றும் ஆணிகளை எடுத்து செல்கிறார். அவர்களின் இருப்பு இயேசுவின் தியாகத்தை முன்னறிவிக்கிறது மற்றும் அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பின் ஆழத்தையும் நினைவுபடுத்துகிறது. தெய்வீக குழந்தை மனித குலத்திற்காக துன்புறுவார் என்பதை காட்ட அவர்கள் அங்கு உள்ளார்கள் என சொல்லப்படுகிறது. மாதாவின் கைகள். மாதாவின் கைகள் இரட்டை நோக்கத்திற்கு உதவுகின்றன. அவளுடைய கை, அதாவது வலது கை, இயேசுவை ஆதரிக்கிறது மற்றும் அதே நேரத்தில் அவருடைய இடது கை அவரை நோக்கி சுட்டி காட்டுகிறது என்றும் பார்க்கலாம்.
இது இறைவனின் தாயாகவும் நமது பரிந்துரையாளராகவும் அவருடைய பங்கை இங்கு வெளிப்படுத்துகிறார் என்று அறிந்து கொள்ளலாம். அவர் இயேசுவை நம் இரட்சிப்பின் ஆதாரமாக நமக்கு முன்வைக்கிறார். அவருடைய கைகள் அவருடைய அக்கறையையும் ஆறுதல் அளிக்கும் திறனையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மாதாவின் முக்காட்டில் உள்ள நட்சத்திரங்கள் என்ன சொல்லுகின்றன? நட்சத்திரங்கள் மாதாவை கடலின் நட்சத்திரம் என்று குறித்து காட்டுகிறது. வாழ்க்கையின் புயல்களை எதிர்கொள்பவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் அன்னை மரியாள் இருக்கிறார் என்பதை சொல்லி காட்டுகிறது. அவர் நம்மை உண்மையான ஒளியான கிறிஸ்துவுக்குள் அழைத்து செல்கிறார் என்பதை இங்கு எடுத்து எழுதுகிறது. ஆக அன்னை மரியாள் ஒரு நம்பிக்கையின் சின்னமாக இருக்கிறார். அந்த படத்தின் பின்னணியிலே ஒரு தங்க பின்னணி இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? தங்க பின்னணி பரலோக மண்டலம் என்பதையும் தெய்வீக இருப்பு மற்றும் கடவுளின் மகிமையையும் குறிக்கிறது. மாதாவின் பரிந்துரையின் நித்திய இயல்பையும் அவர் மூலமாக நமக்கு கிடைக்கும் தெய்வீக அருளையும் இது குறிப்பிட்டு காண்கிறது. இது தெய்வீகத்தின் பிரதிநிதித்துவம் என்று கூட சொல்லலாம். வண்ணங்கள் என்ன குறிக்கின்றன? படத்தில் உள்ள வண்ணங்கள் குறியீட்டு எடையை கொண்டுள்ளன. சிவப்பு பெரும்பாலும் தெய்வீக மற்றும் அன்பு மற்றும் ஆர்வத்தை குறிக்கிறது. நீலம் மாதாவின் அரச மற்றும் மனிதத்தன்மையை குறிக்கிறது. இந்த வண்ணங்கள் ஒன்றிணைக்கப்படும்போது தெய்வீகம் மற்றும் மனிதன் இணைவதை குறிக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த வரலாற்று பின்னணியோடு இனி இந்த படத்தை நாம் காண்போம். நித்திய சகாய மாதா நம் துன்பங்களின் நம் அனைவருக்கும் ஆறுதலளிக்கும் தாயாக, நம் தேவைகளில் நமக்கு உதவும் பரிந்துரையாளராக, நம் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். இந்த உருவம் இறைவனின் கருணையையும் மாதாவின் நித்திய உதவியையும் நாம் எப்போதும் நாட வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறது. அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிந்துரையால் நாம் என்றும் நிறைவு பெறுவோமாக. நன்றி.